சார், ஒரு மனைவி வந்து புகார் கொடுத்தா கணவனை உடனே கைது செஞ்சுருவாங்களா சார்? கண்டிப்பாக கிடையாது. அது வந்து தவறான ஒரு செய்தி. நீங்கள் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபோன் பண்ணி அவளை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு சில காவல் அதிகாரிகள் ஒரு சில பேர் டக்குன்னு அடையப்படைன்னு வாடா போடன்றாங்க. இவர் ஏதாவது ஒரு பெரிய பதவியில் இருப்பார், ஒரு பேங்க் மேனேஜராகவோ இல்லை வேறு ஏதாவது ஐடி இல்லை ஒரு மேனேஜரோ பெரிய பதவியில் இருப்பார். ஒன்றா டேய் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டுருவாங்க சமயத்தில் போலீஸ். அது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. 1-2 அந்த மாதிரி இருக்கும். ஒரு 2வது 3வது இருக்கேன், ஏய் நான் ஃபோன் நீ எடுக்க மாட்டியா நீ நான் பேசுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இவங்க ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுவாங்க. அப்படி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்கள் வந்து திருப்பி மரியாதைலாம் பேச தேவையில்லை. நீங்கள் வந்து நல்லபடியாக பேசி அமைதியாக என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். கேட்டு சரிம்மா நீங்கள் எனக்கு அது சம்மந்தமான ஏதாவது எனக்கு சம்மன் ஏதாவது நீங்கள் அனுப்புங்க, அழைப்பானை. அது வந்து 41A நோட்டீஸ்ன்னு சொல்லுவோம். அது சம்மன். அந்த அந்த அழைப்பானையை நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் வந்து அதை பார்த்துட்டு என்ன தேதின்றதை பார்த்துட்டு நான் வந்து அதை வர்றேன். எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்பீங்களா, நான் வர்றேன். உடனே என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி உடனே போகணுன்னு அவசியம் இல்லை. அது சம்மந்தமாக நீங்கள் யார் பேசுனாங்க என்ன இதில் நம்பர் எடுத்துக்கிட்டு உங்கள் வழக்கறிஞரை பேச சொல்லலாம். இல்லை வழக்கறிஞர் வந்து நேராக மீட் பண்ணி என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியலாம். ஏன்னா பொய்யான கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கலாம். இல்லை மனைவி தவிர்த்து வேறு யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்து மனைவி மாதிரி ஒரு போலியாக கூட செஞ்சுருக்கலாம். இது மாதிரி பல தவறுகள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக நிறுத்தி நிதானமாக உடனே அங்கேருந்து அது ஒரு சில நேரங்களில் சம்மன் வந்துடும். இவர் சொல்லாமையே சம்மன் வந்தோன்னா பதறி அடித்து போய் அந்த காலத்தில் வந்து தந்தி வந்துருந்துன்னா உடனே அது சாவு செய்தியாக தான் இருக்குன்ற மாதிரி நினச்சிருவாங்க. அதை மாதிரி சம்மன் வந்துருச்சு, போச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் வந்துருக்கு, நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஜெயிலில் போட போகிறோம், காலம் போகிற ஜெயிலில் இருக்க மாதிரி தப்பாக நினச்சிக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. போய் நிறுத்தி நிதானமாக ஒரு அட்வொகேட்டை வச்சு என்ன செஞ்சாங்க என்ன ஏது, போலி கம்ப்ளைண்ட்னா அதுக்கு ஒன்று முன்ஜாமீன் எடுக்கணும். முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன சாட்சியங்கள் தேவை அப்படின்னு ரொம்ப தெளிவாக நீங்கள் அதை நிதானமாக அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, பீஸ்ஃபுல்லாக போகும். அவசரப்பட்டிங்கன்னா ரொம்ப சிரமம். அதில் அவசரப்பட்டு தவறான முடிவுகள் மட்டும் எடுக்காமல் கூட ஒரு நல்ல ஆலோசகரை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா சரி. ஒரு சில நேரங்களில் தவறான ஆலோசகரும் பாருங்க, சொந்தக்காரன் அவங்கவுங்க நாட்டு வக்கீல்னு இருப்பாங்க. அவங்க வக்கீலாக இருக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, நான் அவரை பார்க்கலாம், அந்த அரசியல்வாதியை கூப்பிட்டு போகலாம், இந்த அதிகாரியை பார்க்கலாம், இந்த ரிட்டையர்டு அதிகாரி இவர் செய்வார் இவர் செய்வார்னு சொல்லி 10 பேர் 10 ஐடியா கொடுப்பாங்க. 10 ஐடியா கொடுத்து 10ஐயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா போச்சு எல்லாத்தையும். அது சம்மந்தம் இல்லாமல் அந்த அதிகாரிகிட்ட சண்டை போட்டுருவாங்க ஒரு சில மக்கள். அந்த யார் கூப்பிட்றவங்க வந்து நியாயமாக கூட கூப்பிடலாம். அந்த அதிகாரியை வந்து ட்ரிகர் பண்ணி அவங்கள எது எப்படி எங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட போச்சு அப்படின்னு தேவையில்லாமல் ஏதாவது சண்டை போட்டு சண்டையை பெருசாக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிறதுக்கு பார்க்கணும். இந்த கைது செய்கிற விஷயம் இதெல்லாமே பார்த்தோம். ஆனால் ஒரு கோர்ட் நிலுவையில் இருக்கும்போது, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நம்ம வந்து சமரசமும் பேசுகிற வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக. மீடியேஷன் வந்து எந்த இடத்துல வேணால், எந்த பாயிண்டில் வேணால் நீங்கள் ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து அந்த செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 சமரசமாக பேசி தீர்வு காண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். கொஞ்சம் மீடியேஷன் ரெஃபர் பண்ணுங்கன்னு நீங்கள் வந்து நீதிபதிகிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து சரின்னு சொல்லி சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு அதை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதுதான் வந்து முறையும் கூட நீதிமன்றத்தில் எந்த இடத்துலையும். அதுக்காக கடைசியில் தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆர்கியூமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி சமரசமாகறேன்னா அப்போ கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. ஆரம்ப காலத்திலே வந்து அதெல்லாம் வந்து நடுவில் சமரசமாக போனால் கண்டிப்பாக அதுக்கு வந்து செய்யும். சார், இப்போ கணவன் மேலே வழக்கு இருக்கும்போது கணவன் வேலைக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக. இப்போ வந்து அந்த மாதிரி ரொம்ப சின்ன சாதாரண குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அவர் வெளிநாடுகளுக்கு போகலாம். பெரிய குற்றமாக அவர் பேரில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, அதனால் கைதாகி போயிருக்காங்க, ஓகே, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும். அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு டைரக்ஷன் வாங்கணும். டைரக்ஷன் வாங்கி அதில் இந்தந்த செக்ஷனில் வந்து என்னால் போக முடியாத செக்ஷன் இருக்குன்னு அது ஒரு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து எதுன்னு நீங்கள் உங்கள் அட்வொகேட்டுக்கிட்ட ஆலோசித்து உட்காந்து அதை வந்து எதெல்லாம் குவாஷ் பண்ண முடியும், எதெல்லாம் எந்தெந்த செக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலது பொய்யா கூட போட்டிருப்பாங்க எஃப்ஐஆரில் இந்த செக்ஷன்ஸு. அந்த செக்ஷன்ஸ் வந்து உங்களால் ஷுவராக அதை மட்டும் குவாஷ் பண்ண முடியும். அதை மட்டும் குவாஷ் பண்ணிவிட்டு தனியாக நீங்கள் வந்து ஒரு சின்ன செக்ஷனாக போட்டு அதில் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது. வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நான் வர்றேன், ஒரு குடும்ப நல வழக்கு இருக்குது, அதில் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் என்னால் வர முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம். ஏன்னா இங்கேருந்து அவருக்கு வந்து வாழ்வாதாரம் இருக்காது, வெளிநாட்டில் தான் வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே உட்காந்து என்ன செய்வார். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெவ்வேறு வழக்குகள்லாம் வந்து இது சம்மந்தமாக இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது அது விஷயம் வேணும்னா தாராளமாக வந்து என்னை நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு வந்து அது சம்மந்தமான டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கொடுக்குறது தயாராக இருக்கேன்.